பேட்டி எடுக்கிறோம். நீங்கள் எப்போதுமே இப்படி தான் இருக்கீங்களா இல்லை எப்போமாச்சுமா? டெய்லி இங்கே தான் பார்க்குறேன் டியூட்டியில் தூங்கிடுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? இது வந்து சொல்லப்போனால் இப்போ ஒரு நல்ல ஒரு டீம் இருந்தது. அது நல்லா ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது நல்லா போயிட்டு வந்துட்டு. சரி. எங்களுக்கு வேலை அதிகமாகவும் கிடையாது. இப்போ ஹோட்டலும் பிஸியும் கிடையாது. அதனால நாங்களும் இங்கேயே தான் கிடக்குதுங்க. ஓகே. அதனால எல்லாம் போட்டு கச்சடா பண்ணிட்டு போடுதுங்க. சரி. க்ளீன் பண்ணது எங்கள் தலையெழுத்து ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். சரி, அதெல்லாம் உங்களுக்கு வேலை சம்பளம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு வேலைன்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி இருந்து நீங்கள் இங்கே தான் படுத்து கிடக்குறீங்க. அதுதான் கேட்குறேன். ஒரு நிமிஷம் இல்லை எப்போ கேட்குறேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டு படிக்கிறீங்க. அப்போ தான் நான் பதில் சொல்ல முடியும். சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள். சரிங்கண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஹவர் டியூட்டி 9 ஹவர் டியூட்டி. சரி, ஓகேங்களா. இப்போ ஹோட்டலில் பிஸி கிடையாது. ஒரு நாளைக்கு 5 பேஜ் கொடுக்குறாங்க. சரி. ஒரு வாரத்துக்கு எப்படி 50,000 எக்ஸ்ட்ரா இருக்கு. 50,000 கச்சரா பண்ணிட்டு போடுங்க இங்கே. சரி. நாங்கள் எப்போவுமே 1.5 மணி நேரம் தான் வேலை பார்ப்போம். அதுக்கு பிஹெச் எல்லாம் கொடுக்கறதுனால ஒரு 3 ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்னு வச்சிங்க. சரி. இப்போ 1 மணி வரையும் வேலை பார்க்க. அப்போ நீங்கள் சொல்ல வரீங்க சொல்ல வரீங்க. ஆக்சுவலா ஓகே. I want take rest. So much time I take rest. Okay. Okay. That's why I came to my friend room. Okay. Every day. Not every day. Sometime. Sir, I am seeing. கொஞ்சம் பிள்ளையை திருத்திக் கொள்ளுங்கள். ஓகே. அப்ப நீங்க இதான் என்ன சொல்ல யாரும் பிஹெச் கொடுக்க கூடாது. க்ளீன் ரூம் வந்து சுத்தமா வச்சுக்கணும். ஓகே. அது வேற. எல்லா நாய்க்கும் ஒண்ணு நான் சொல்றேன். பிஹெச் கொடுத்தா ரூம்ல வரீங்க, ரூம்ல குடிங்க, ரூம்ல குத்தறீங்க. என்ன ராஸ்கல் வராண்டால சீட்டு கட்ட தூக்கி போடுறது, பான் பிராக்கெட் தூக்கி போடுறது, க்ளீன் பண்ணுமா வேணாமா? ஓகே. இதெல்லாம் பாத்துக்கங்க. இதெல்லாம் வந்து சரி கிடையாது. அதுவும் இல்ல. இன்னைக்கு 2 ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. என்னது? குப்பை தொட்டி. You mean the garbage box? Yeah, you know? Yeah, I know. These 2 cigarette bits. தமிழ்லயே சொல்றேன். பேட்டிக்கு வரும்போது கலைஞர் நீங்க போட்டு காமிச்சீங்கன்னா அவர் என்ன சூத்தடிச்சிருவாரு. அது வேற விஷயம். சிகரெட்டை குடிச்சு ஆஃப் பண்ணிட்டு மேல போடுங்க. ஆனா நான் கார்பேஜ் உள்ள போட்டுட்டேன். ஓகே. அது 2 இடத்துல நீங்க ஃபயர் ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு. அது போட்டோ எடுத்து ஆல்ரெடி ஹெச்ஆரும் போயாச்சு. இப்ப அந்த நாய்களை என்ன பண்றது? சும்மா அந்த லீவ் கொடுத்தனால தானே இங்க கிடந்து நம்ம அதை விடுங்க. நம்ம இங்க பேட்டி எடுக்க வந்து உங்களை பத்தி சார். அதாவது நீங்க ஏன் இங்க டெய்லி வந்து அதிகமா பேசுவோம். 5 ஹவர் ஏன் தூங்குவீங்க டெய்லி வந்து? கம்ப்ளைண்ட் வருது இல்ல, அதனாலதான் கேக்குறோம். தூக்கம் இல்ல, இதனால நைட் அது வந்து கம்பெனி பொறுப்பு இல்ல. 9 ஹவர் தான் கம்பெனி பே பண்ணுது உங்களுக்கு, 4 ஹவருக்கு பே பண்ணல. நாங்க நைட் நேரத்துல எனி டைம் யாராவது எழுப்பி விட்டு வேலை செஞ்சாலும் நாங்க செய்வோம். ஆனா அது அக்காமடேஷன். என்ன வேலை? நீங்க சொல்றது வேற வேலை, நீங்க சொல்றது வேற வேலை, நாங்க சொல்றது கிளீன் பண்ற வேலை. நீங்க நைட் எழுப்பி வேற செய்ய, அது பிலிப்பினோ வேலை. உங்களுக்கு தெரியுமா? சரி, தெரியாது. மழை பெஞ்சு ரெக்ரேஷன் ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. அப்படியா? விவகாருக்கு தெரியும், சகோதரர் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு, இவங்களுக்கு தெரியும். ஓகே. நாங்க 12 பேரு. சரி. முக்கி ஒரு 4.5 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கோம். ரெஸ்ட் கொடுத்தானுங்களா? கொடுக்கல. அதுக்கெல்லாம் சேர்த்து 40 நாள் ரெஸ்ட். நீங்க மேனேஜ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சோ நாங்க மேனேஜ்மென்ட் கம்ப்ளைண்ட் பண்ணல. நாங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்றோம்? எங்களுக்கு ஒரு ஸ்டெப் பண்றதுல நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம். சொல்றீங்களா? இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன்னு அர்த்தம். இதுல ஒரு பழமொழி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கறது இல்ல. இது பழமொழியா? இது நீங்க சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம் மயிறு. அவங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கறது இல்ல, நாங்க அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. ஓகே. எப்படி? ஓகே, வெரி நைஸ். வேற என்ன சில கேள்விகள் ஏதாவது உண்டா? இல்ல, இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் பண்ண போறீங்க? கொஞ்சம் நம்ம வேலை செய்யணும். சர்வீஸ் சார்ஜ் ஒரு 300 வாங்குறோம், அதுக்கு தக்கன வேலை செய்யறோம்னு ஒரு ஆப் வச்சுட்டாங்க. அடுத்த மாசம் 50 ரூபா வரதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்களே இப்படி பண்ணா அது எப்படி வராங்க? 100 200 நாங்க இப்படி பண்றதுனால துபாயே கவுந்துருச்சீங்களா? இல்ல, டூர்ல வரும். குற்றச்சாட்டு தான் என்ன, அதையும் சொல்லுங்க. அதுதான், நீங்க இப்படி பண்ணா அங்க இப்படி சேர்த்து நம்ம வேலை பார்த்தா தானே இதே மாதிரி வேலையை பாக்குறாங்க. சம்பந்தம் கிடையாது. நாங்க எங்க குப்பையை கிடத்தா அங்கதான் பொறுக்குவோம். ஆனா நீங்க தான் சேல்ஸ் பண்ணணும், நீங்க தான் அது ஒரு இதை காட்டணும், எல்லாமே செய்யணும். ஓகே சார். ஐ அம் தி ஸ்டாஃப் அகாமடேஷன். ஓகே சார். ஓகே. சோ நீங்க இங்க தான் இருக்க விரும்புறீங்க? நான் இங்கே இந்த வாழ்க்கை. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் தமிமுல் அன்சாரி. என் பேர் ஐடி நம்பர் 8220 ஸ்டாஃப் அகாமடேஷன். எல்லாம் சொல்ல வரீங்க மக்களுக்கு? எதை சொல்ல வரீங்க? மக்களுக்கு எதாவது சொல்றேன்னா, ஆஃப் வந்தா ரூமுக்குள்ள கூத்தடிங்க, கொண்டாடுங்க. அவனை வராண்டால படுத்தினா இனிமே சூத்தடிச்சிருவேன். ஓகே. வேற நீங்க ஏதேனும் கேள்வி இருந்தால் எங்க தொலைக்காட்சி ஏற்பாடு கொடுத்ததுக்காண்டி ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வாழ்க ஜெய்ஹிந்த்.